வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 25. அக்கிரின் ஆரவாரத்தோடு முகமிகும் புன்னகை நிறைந்திருக்க மகிழ்ச்சியுடன் மேடை ஏறினான் ஜெய்சங்கர். திலக் அருகில் நிற்க முகிலை கைகளில் ஏந்தியபடி விமலு மனப்புறம் நின்றிருந்தான். ஜெயின் ஏனைய நண்பர்களும் உறவினர்களும் மேடையை நிறைத்திருக்க அந்த இடமே உற்சாகத்தில் கலகலத்துக் கொண்டிருந்தது. அப்புறம் நண்பா, மணப்பொண்ணு அறைக்கு போறப்ப என் பொண்டாட்டியோட காதை கடிச்சு அனுப்பினியே, மணியை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொல்லிதானே என கிசு கிசப்பாக வினவி கண்ணடித்தான் அகில். என சற்றே அசடு வழிந்தவன், இருக்குதாண்டா பொத்த மனசு உள்ளவன பக்கத்துல சேர்க்க கூடாதுங்கிறது கரெக்டா ஸ்மெல் பண்ணிட்டியே, ஏமா காதை கண்டா நீ என்று நொடித்தான் ஜெய். இல்லனா உன் தங்கச்சி அடாவடியெல்லாம் என்னால சமாளிக்க முடியுமா என்று அலட்டலாக மொழிந்து காலரை உயர்த்தியவனை கண்டு நக்கலாக புன்னகைத்தான் இவன். சரி அது இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்ன என்று அப்பாவியாக வினவியனின் விழிகளில் விஷமம் தெரிய என்னவென்று உஷாராக விசாரித்தான் அகில். இல்ல, கர்ப்பமா இருக்கிற ஹிரணிக்கு தினமோ ராத்திரியில கொடுக்கற கஷாயத்தை கண்டிப்பா நீயும் குடிச்சாகணும்னு உனக்கு தனிப்பட்ட முறையில அன்பு கட்டளை பிறந்திருக்குதாமே, அப்படியா என்று கண் சிமிட்டினான் ஜெய். என? ஐயோ, யாரா அவன் என் வீட்டுக்குள்ள கேமரால பிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது? இல்ல ஏதாவது எட்டப்பனோட வேலையா என்று பொய்யாய் அதிர்ந்தபடி அருகில் இருந்த விமலை ஏற இறங்க பார்த்தான் அவன். ஏய் போதும் அடங்குடா, கேட்டதுக்கு பதில் சொல்லு. அந்த கொடுமையை ஏமச்சி கேக்குற? அது உண்மைதான்டா. மசக்க அப்போ சரியா சாப்பிட கூட முடியாம மையம் ரொம்ப கஷ்டப்பட்டா. அவ படுற வேதனைய பார்த்து வருந்தி போய்தான் உன் வழியை என்னால ஏத்துக்கொள்ள முடிஞ்சா அந்த கூட பாதியா வாங்கிக்குவேன்னு நான் தெரியாதனமா புலம்புனா, அந்த மயக்கத்திலயும் உன் தங்கச்சி என்ன ஒரு மாதிரி பார்த்தாடா. எதுக்கு அப்படி பாக்குறான்னு எனக்கு அப்ப புரியல. அப்புறம் தாண்டா மெதுவா காரியத்தையே சாதிச்சுக்கிட்டா. அன்னைக்கு சொன்னீங்கல்ல உங்களால என் வழிய வாங்கிக்க முடியலன்னு, அது சரிதான், ஆனா நீங்க எனக்காக சில விஷயங்களை தியாகம் செய்யலால அப்படின்னு கேட்டாளா. நானும் முழிச்சுக்கிட்டே என்னன்னு கேட்டதுக்கு, என் அம்மா அவளுக்கு போட்ட கண்டிஷன் எல்லாத்தையும் என்னையும் செய்ய சொல்றாடா. தினமும் அவளுக்கு கொடுக்கற கஷாயத்தை நானும் கண்டிப்பா குடிக்கணுமா, ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது, அவ வேகத்துக்கு ஈடா மெதுவா அவளோட நடப்பயிற்சி போணுமா. இதெல்லாம் கூட பரவாயில்லடா, அதை விட பெரிய கொடுமை தூங்குறப்ப ஒரு பக்கமா மட்டுமே தூங்கணும், நேரா நிமிர்ந்து படுக்க கூடாது, கவிழ்ந்து படுக்க கூடாது. ஓ காட், இதை தாண்டா என்னால ஃபாலோ செய்யவே முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறேன். பட் அதே நேரம் கர்ப்பத்தப்போ பெண்கள் படுற அவஸ்தையும் தெளிவா புரிஞ்சுது. ரொம்பவும் கூலா, உலகத்துல நீங்க மட்டும் தான் பிள்ளை பெத்துக்கிறீங்களா, விலங்குகள் கூட தான் குட்டிகளை ஈண்டெடுக்குது அப்படின்னு தாய்மையை கேவலமா மதிப்பிட்டு பேசுற ஆண்கள் எல்லாம் இந்த மாதிரி செய்ய வச்சாதான் அவங்களோட கஷ்டம் புரியும்டா. நீ சொல்றதும் சரிதான்டா என்று ஜெய்யும் அதை ஆமோதித்தான். சரிவிடு, மணிக்கிட்ட சொல்லி உன்னையும் ஃபாலோ பண்ண வச்சிடலாம் என்று நாக்கை துருத்தி கண் சிமிட்டியவனை பரிதாபமாக பார்த்தான் அவன். டே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் நிலைமைய பத்தி நீ நிஜமாவே பாவந்தான்னு பரிதாபப்பட்டியே, அதெல்லாம் பொய்யாடா, என் வாழ்க்கையில இப்படி விளையாட நினைக்கிறியே என்றான் சோகமாக. சரி விடுடா, அத மறந்தே போயிட்டேன் என முதலில் அவனை ஒத்து பேசியவன், நான் எதுவும் சொல்லித்தர தேவையில்லாம அவளே அதையெல்லாம் பாத்துக்குவா என்று விட்டு பக்கென்று சிரித்தான். அடுத்து, ஹே மாப்ள, அங்க பாரா உன் ஆள் வந்துட்டா, இதுக்கு மேலேயாவது என்ன சைட் அடிக்காது, அவளை பாரு, இல்லைன்னா அடி பின்னி எடுத்துருவா என்று தன் மீது அனல் பார்வையை வீசும் நண்பனின் கவனத்தை வேகமாக திசை திருப்பினான் அகில். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, எப்படியோ போ என்று அவனிடம் சலித்துவிட்டு ஆவலுடன் மணியை வரவேற்க தயாரானான் ஜெய். எப்படி சுலபமா கழட்டி விடுறான் பாரு என அதையும் கேலி பொருளாக்கினான் அவன் நண்பன். நிச்சயதார்த்த நிகழ்வு முடிந்து மறுநாளைய சுப பொழுதில் மங்கள வேளையில் சுற்றமும் நட்பும் சூழ இருந்து உலமாற வாழ்த்த ஜெய்சங்கரும் மணிகர்ணிகாவும் திருமண பந்தத்தில் பெரும் நெகிழ்ச்சியுடன் மனமொன்று இணைந்தனர். சடங்குகள் சம்பிரதாயங்கள் என அனைத்தும் முடிந்து விருந்தினர்கள் விடைபெற்று செல்ல இரவு குடும்ப அங்கத்தினர்கள் மட்டும் வீட்டிலிருந்து மணமக்களை ஆசீர்வதித்து சோபன அறைக்குள் அனுப்பி வைத்தனர். முகத்தில் மெல்லிய பதற்றம் பறந்திருக்க லேசான தயக்கத்துடன் அறையை பார்வையிடும் போர்வையில் தன் தடுமாற்றத்தை மறைத்துக் கொண்டிருந்தாள் மணி. நிதானமாக அவளை மேலிருந்து கீழ்வரை ரசித்த ஜெய் அவளுடனான முதல் சந்திப்பை நினைவு கூர்ந்து தனக்குள் மெல்ல புன்னகைத்துக் கொண்டான். அடாவடி ஜான்சி ராணி கூட முதல்ல வரன்னதும் பம்மிக்கிட்டே நிக்கிறாளே, என்னையா அந்த ஓட்டு ஓட்டுன, இப்ப பாரு சீன என்று லேசாக தொண்டையை கடைத்தவன், அப்பா 2 நாளா விருந்து கூட்டம் சடங்கு கேலின்னு எப்பப்பா ரொம்ப டயர்டா இருக்கு
நல்லா தூங்கி எழுந்திரிச்சாதான் நாளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கலாமா மணி என நமட்டு சிரிப்புடன் வினவினான். அதுவரை டேபிள் மேல் வீற்றிருந்த பென் ஸ்டாண்டில் இருந்தவற்றை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தவளின் விரல்கள் சில நொடிகளுக்கு மட்டும் வேலை நிறுத்தம் செய்து பின் மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தது. மெதுவாக அவரிடம் திரும்பியவள், நானே எப்பரா சொல்றதுன்னு தயங்கின. நல்லவேளை நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. குட் நைட் என படு கோலாக முருவளித்து விட்டு சென்று கட்டிலின் ஒரு ஓரமாக படுத்து வெளிகளை மூடிக்கொண்டாள் மணி. இதை முற்றிலும் எதிர்பாராத ஜெய்தான் பெக்க பெக்க என விழித்துக் கொண்டு பரிதாபமாக நின்றான். அவன் எண்ணி இருந்ததே வேறு. காதலின் பொழுதே தன்னிடம் அதிக உரிமை எடுத்து நெருங்கி பழகியவள் வெட்கத்துடன் தயங்கி நிற்கவும், இதுபோல் கொஞ்சம் சீண்டி பேசினால் ஏமாற்றத்தில் பொங்கி எழுந்து விடுவாள். அதை சமாதானப்படுத்துகிறேன் பேர்வழி என்று அவளை கெஞ்சி கொஞ்சி மிஞ்சி தங்களின் இல்லற வாழ்வை துவக்கலாம் என ஆவலாக காத்திருந்தவனுக்கு பெரிய ஆப்பாக கொடுத்துவிட்டு அவள் சென்று படுக்கையில் முடங்கிக் கொண்டாள். தவிப்புடன் விரல்களை சொடக்கெடுத்தவன் நிம்மதியாக படுத்துறங்கும் தன் மனைவியை பார்த்து தன்னையே நொந்தபடி அறைக்குள் நடைபயல ஆரம்பித்தான். அவனுக்கு எதிர்புறம் திரும்பி ஒரு கழித்து படுத்திருந்தவள் மெதுவாக ஒற்றை வெளியை திறந்து எதிரே இருந்த நிலைக்கண்ணாடியை பார்த்தாள். ஏமாற்றத்தில் முகம் சுருங்கி இருக்க செய்வதறியாது தடுமாறிக் கொண்டிருந்த கணவனை கண்டு மதிக்கு சிரிப்பு பொங்கியது. வெட்கத்தை விட்டு வெளிப்படையாக பேசாவிட்டாலும் இருவரின் மனநிலையுமே இருவருக்கும் நன்றாக புரிந்துதான் இருந்தது. இதில் ஏமாந்து போனது என்னவோ நம்முடைய ஜேபி சார் தான். என்னதான் ஜெயிடம் பலவாறாக கேலி பேசிக்கொண்டு நெருங்கி பழகி இருந்தாலும் பெண்மைக்கே உரிய இயல்பாய் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து பேச அவளுக்கும் கூச்சமாகத்தான் இருந்தது. தன்னிடம் கணவன் எப்படி நெருங்குவானோ என்கிற பதட்டமும் ஒருபுறம் நிலைத்திருக்க தடுமாறிக் கொண்டிருந்தவளை அவனே தன் சொற்களால் சுலபமாக மீட்டெடுத்தான். தூங்கலாமா என்றவன் கேட்கவும் மணிக்கு முதலில் சற்று ஆச்சரியம்தான். பிறகு யோசித்ததில் அவனுக்கு தன்மேல் ஆசை இருந்தும் சுய கட்டுப்பாட்டின் காரணமாகத்தான் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு திருமணத்திற்காக காத்திருந்தான் என்பது இவளுக்கு நன்றாகவே தெரியும். அதையும் மீறி சொல்கிறான் என்றால் என்னதான் நடக்கிறது என பார்ப்போம் என்றுதான் அவன் சொன்ன மறு நிமிடமே இவள் உறங்க சென்றது. ஆனால் தற்பொழுது அவனுடைய தவிப்பை கண்டவளுக்கு தன்னை வைத்து அவன் விளையாட எண்ணி இருக்கிறான் என்பது தெளிவாக புரிந்து போனது. கீழுதட்டை கடித்தபடி அவன் நிலையை இவள் ரசித்திருக்க வேக மூச்சுக்கள் எடுத்து தன்னை நிதானப்படுத்தியவன் இரவு விளக்கை ஒளிரவிட்டு மற்றதை அணைத்தான். ஜெயின் காலடிகள் படுக்கையை நெருங்கவும் தடதற்கும் இதயத்தோடு தலையணையை விரல்களால் இறுக பற்றியபடி வெளிகளை மூடிக்கொண்டாள் மணி. அவன் தன் அருகில் படுக்கும் அரவம் உணர்ந்து அவளின் மூச்சுக்காற்று உஷ்ணமாக வெளிவந்தது. தலைக்கு மேல் கைகளை மடித்து வைத்தபடி அடுத்து என்ன செய்வது என புரியாமல் சீலிங்கை வெறித்தாள் ஜெய். உள்ளம் முழுவதும் பெரும் ஏமாற்றம் நிறைந்திருக்க இழம்புறையா அவஸ்தையில் உறக்கம் வர மறுத்தது அவனுக்கு. மணியின் புறம் திரும்பி படுத்தவன், பாவி சொன்ன உடனே இதான் சாக்குன்னு நிம்மதியா படுத்து தூங்கிட்டாளே, கொஞ்சம் கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நிர்மலமா இருந்திருப்பா போல இருக்கு என்றனி ஏக்க பெருமூச்சு விட்டான். தன் பிடரையில் மோதிய ஜெயின் வெப்பக்காற்று மணியின் உடலை சிலிர்க்க செய்ய தன்னை மீறி நிலைந்தாள் பெண். அவளிடம் அசைவை உணர்ந்ததும் அவனுடைய புலன்கள் சுறுசுறுப்படைந்தது. மணி என்று மெதுவாக அழைத்தான். அதற்கு மேல் தன் கணவனுடைய பொறுமையை சோதிக்க விரும்பாமல் என்ற முனகலை வெளியிட்டாள் அவன் மனைவி. அதில் மகிழ்ந்தவன் வேகமாக அவளை நெருங்கி படுத்தான். வெம்மையினால் காதமடல் சூடேறுவதை உணர்ந்தவள் உதட்டை கடித்தபடி தலையணையில் முகம் புதைத்தாள். மணியின் இடை மீது மெல்லமாக கரம் போட்டவன் தன் இதழ்கள் தேண்டிட அவள் செவியோரம் ரகசியம் பேசினான். தூங்கிட்டியா? என்று பதில் அளித்தாள் அவன் மனையாள். அப்புறம் எப்படி பேசுற என்றாள் அவளை பின்னிருந்து அணைத்தபடி. நீங்க தானே எழுப்பி விட்டீங்க என்றாள் மணி குறும்புடன். என்ன நான் எங்க எழுப்பின என்றாள் ஜெய் புரியாமல். பெண்ண வந்து படுத்தோமா தூங்கணுமான்னு இல்லாம காது பக்கத்துல வந்து புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு மணின்னு கூப்பிட்டா எனக்கு தூக்கம் கலையாதா என கேள்வி எழுப்பியபடி அவன் புறம் வேகமாக திரும்பி படுத்தாள். என்ன இந்த சின்ன சத்தத்துக்கே இவளுக்கு தூக்கம் கலையுமா என்று வியந்தான் அவள் கணவன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.